ஏய் பசங்களா, இதே தெருவுல 7ஆம் நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும். யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன் அவரே கொடுக்கூடாதுன்னு அக்கா கேட்டா? வந்தாரு, வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால போயிட்டாரு. அதனால என்ன வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லணும். என்ன சாக்லேட் 7ஆம் நம்பர் வீடு, மறந்துடாத. பாப்பா வீடு தானே? பலானப்பட்ட வீடு தானே? போங்கடான. டைரக்டா நீ க்ளோஸ். வாங்க சார், வாங்க. அம்மா வாங்கம்மா. உட்காருங்க சார். வாங்கம்மா, வாங்கய்யா, உட்காருங்க. இந்த பெஞ்சில் உட்காருங்க. இங்கெல்லாம் உட்கார வேண்டாம். இவருக்கு பொங்கலங்களே இல்லாத இடத்துல ஒரு முக்காரியை போடுங்கப்பா. இப்படி உட்காருங்க. போயா பொங்கலைக்கெல்லாம் டிக்கெட் வித்துருக்குற. இப்படி உட்காருங்க. ஆமா, நீங்க வாங்க. இப்படி உட்காருங்க சார். நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன்னா? இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகியும் மாதவி இருவருமே கோவலனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் இரு கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலியூர் சரோஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காண போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சண்டை. ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள வண்ணமையில் கண்ணகியும் நானே. சிலம்பின் மணி சிதற மனம் சிதற தலைவன் அவன் திருச்சபையில் நடனமிடும் மாதவியும் நானே. மலரெடுத்து குழல் முடித்து மணவரையில் கரம் பிடித்த குலமகளும் குணமகளும் இவளே. கணிகை என பெயர் இருந்தும் கணவன் என ஒருவன் வசம் சரணடைந்த சரச மகள் இவளே. ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள வண்ணமையில் கண்ணகியும் நானே. போட்ட மாலை என்னாலுமே நீ தீண்ட கூடாது போடி. நாள்தோறும் மாலை உன் காவலன் வந்தானே என் வாச தேடி. நாணங்கள் ஏதும் இல்லாதவள் பெண்ணல்ல பேயல்லவோ. பசி வந்த வேலை தீர்க்காதவள் கனியல்ல காயல்லவோ. அடுத்தவளை குடித்தனத்தில் இடம் பிடித்தல் முறையா? ஒரு முகத்தில் இரு விழிகள் இருப்பதென்ன தவறா? எனக்கெனவே பிறந்தவண்டி இடையில் என்னை
வானத்தில் வடம் பிடித்த வனித இந்த பாமா எனும் அழகு மலர்தானே. உரிமையுள்ள பருவமகள் பொம்மி இவள்தானே. தலைவன் மனமறிந்து குணமறிந்து மலர் படுக்கை விரித்து வைத்த வடிவழகி வெள்ளையம்மானே. ஜீவன் நான் கொஞ்சமே நீ என்னாலுமே நீ கொஞ்ச கூடாதடி. உன் மன்னன் வந்தால் என்னாலுமே என் வாசல் மூடாதடி. புருஷன் என்ன பலர் விரும்பும் பொது உடைமை பொருளா? இரு மனைவி முருகனுக்கு இருப்பதென்ன தவறா? மனிதர் எல்லாம் இறைவன் அல்ல, உணர்ச்சி இல்ல மரமும் அல்ல. விடத்தவுர இனி எதற்கு விலகி விடு வழக்கெதற்கு? ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள முதல் வீடு என் வீடு தானே. இரவில் நிலவெறிக்க குளிரெடுக்க இரு கரத்தில் அரவணைக்க சின்ன வீடு என் வீடு தானே. உலகறிய ஊரறிய அருந்ததியும் தானறிய சம்சாரம் என்னாலும் இவளே. அடுத்தவரும் அறியாமல் வேறார்க்கும் தெரியாமல் ஆனந்தம் தருபவளும் இவளே. ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள முதல் வீடு என் வீடு தானே. இரவில் நிறவெறிக்க குளிரெடுக்க இரு கரத்தில் அரவணைக்க சின்ன வீடு என் வீடு தானே. பிரபு அன்பே பிரபு அன்பே பிரபு அன்பே பிரபு அன்பே. எதமா போல கட் பண்ணணும்? சக்கரவர்த்தி ஹியர். அலோ அலோ சுகமா. இந்த பக்கம் குத்து விளக்கு, அந்த பக்கம் பெட்ரோமேக்ஸ். டான்ஸ் நல்லா இருந்துச்சா? பக்தன் தப்பு பண்ணினா தெய்வம் தண்டிக்கும், தெய்வம் தப்பு பண்ணினா பக்தன் கண்டிக்கணும். நான் உன்னை தண்டிக்கலப்பா, கண்டிக்கிறேன், அவ்வளவுதான் கண்ணு. சார், யார் சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். பஞ்சலிங்கசாமி, பட்டணத்துக்கு போய் 1 ஏக்கரா நிலம் வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன என் மச்சான் நிறைய தீமுள்ளு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பொய் பொரட்டு பித்தலாட்டம் தான் சாமி. ஆனா என் மச்சான் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அதை திருத்ததா நான் பட்டணத்துக்கு போறேன். அப்பா சித்திக்கிட்ட கூட சொல்லாம போறேன். பட்டணத்துல நீதான் சாமி எனக்கு துணையா இருக்கணும். வர நீ சாக்கிரதையா இரு. சத்தியமாஞ்சல, நீ நினைக்கிற மாதிரி நான் பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணல. அப்படி பண்றதா இருந்தா ஊருக்குள்ள ஏதாவது பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி ஊர் எல்லையில வந்து யாரு கண்ணிலையும் படாம தங்கியிருக்க மாட்டேன். ஆனாலும்
இந்த டைரக்டரை திருத்தணும் இல்லையா? யோ, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஆளை பார்த்தா அடையாளமே தெரியல, சீமத்தர மாதிரி ஆயிட்ட. இது லாண்டில வாடகை எடுத்த துணி, வாடகை காசு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. யோ, எதுக்கு நீ பட்டணத்துக்கு வந்த? கை நிறைய காசு சம்பாரிச்சு என் கழுத்துல தாலி கட்ட தானே? அஞ்சல, ஏதோ காத்துல மழை பெய்யுது நமக்கு என்ன, எங்கேயோ வீடு பத்திக்கிட்டு எரியுது நமக்கு என்ன அப்படின்னு என்னால இருக்க முடியாது. அதுதானே உன் பச்சையப்ப. சரியா, அவ்வளவுதானே. இனிமே இந்த அஞ்சலை மறந்துடு. டேய் பச்சையப்பா, வாழ்க்கையில உனக்கு அஞ்சலையை விட வேற யாருடா முக்கியம்? போய் அந்த டைரக்டர் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. போ, போடா, போடாங்க. யோ மனசாட்சி, நான் டைரக்டரை தொந்தரவு பண்றதை விட நீ என்ன அதிகமாவே தொந்தரவு பண்ற. சரி, நீ சொன்னபடியே நான் செய்யறேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் தில்லுமுள்ளு பண்ண போறியா? போயா போ. இந்த அஞ்சலிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு கட்டுறேன். கிருஷ்ணு சார், இது நீங்க சாக போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துருங்க. 20 வருஷமா நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த பூ எடுத்துருங்க. இந்த பிரிவை உங்களால தாங்க முடியல. அம்மா, பூ எடுத்துருங்க. சார், உங்களால தனியா சாக முடியல சார். இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸா வந்து ஒருத்தர் பார்த்து கதறி அழுதுறீங்க சார். ஏன் சார், நாங்க ரெண்டு பேரும் அழுது நடிச்சா எடுபடுமா? நீங்க ரெண்டு பேரும் நாடக நடிகர்கள் தானே, உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்களேன். கிருஷ்ண சார். புரியுது சார். அம்மா, அந்த பூவை எடுத்துருங்கம்மா. எடுத்துறேன் சார், கேட்கல. மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். எங்க போறீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்து சொல்றேன். அம்மா, நீங்க தான் மனோரமாவா? ஆமா. அந்த 4200 ரூபாய் பட்டு புடவை. என்னது? 4200 ரூபாய்மா பட்டு புடவை. என்ன? மாமா, போங்க. இவங்க இல்லையா? யார் இவரு? வாங்க சார், ஹோட்டல் மாரிஸுக்கு போலாம். சார், அம்மா, நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் பார்த்து ஒரு செட்டப் பண்ணீங்க. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சேது, ஒரு 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன். லைட்டிங் கொஞ்சம் எழுதுக்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காஃபி கொண்டா. பச்சையப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டைரக்டர் சக்கரவர்த்தியை நம்பி இருக்கிறவங்க. நீ இவங்க மத்தியில உண்மையை சொன்ன விஷயம் விவகாரமா ஆயிடும். பத்திரிக்கைக்காரங்க டைரக்டர் சக்கரவர்த்தியை நாரடிச்சிருவாங்க. சக்கரவர்த்திக்கு மார்க்கெட் போயிடும். இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடு ரோட்ல நிப்பாங்க. வேண்டாண்டா, சக்கரவர்த்தியை காட்டி கொடுத்துறாங்க. அஞ்சலை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா. ஐ கிஷ்மு, மனோகரம்மா, இன்னைக்கு என்ன சீனு? இப்ப சொல்லிட்டு போனீங்களே, நான் உணர்ச்சி வசப்பட்டு சாகர சீன். நான் பூ எடுத்துட்டேன் சார். ஏன் பூ எடுத்தீங்க? பூ இருந்தாதான் மங்களகரமா இருக்கும். பூ வச்சுங்க. எங்க நீங்க பண்ண போறத பண்ணி காட்டுங்க. நீங்க ரெண்டு பேரும் சிரிப்பு நடிகர்கள். சீன்ல வந்தாவே சிரிப்பா வரும். இப்படி அழுவா யாரு பார்க்க போறாங்க? இந்த பாருங்க, நீங்க சாகரதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே சாகணும். இவங்க செத்ததுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கணும். பூ வச்சுங்க. என்னங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்க மட்டும் சிரிக்கணுமா? நானும் சிரிக்கலாமா? எதுக்கு கேட்டோம்னா, கத்திலேயே கஷ்டப்பட்டு சாகணுமா? ஹால் வரைக்கும் போய் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு சாகலாமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஹாலுக்கு நடந்து போலாமா இல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே போலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், அப்ப இந்த ஹால் பூரா லைட்டிங் செட் பண்ணிக்குவா. யாரு இந்த ஆளு? உங்க கேமராமேன் சார். ஸ்டுடியோ பூரா விளக்கேத்துவீங்க. கிஷ்மு,
மனோகரம்மா கொண்டாப்பா. எனக்கு கொஞ்சம் கொண்டாப்பா, தமாஷா இருக்கும். மனோரமாவை டைரக்ட் பண்ணியாச்சு, கிஷ்ணுவை டைரக்ட் பண்ணி, இந்த சத்யராஜ் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணும். டைரக்டர் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த ஆளு போயா போயா. என் மச்சா மாதிரியே இருக்கீங்க. போங்க. டைரக்டர் சார், என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மச்சான் உங்களை மாதிரி இருந்துகிட்டு நிறைய தில்லுமுள்ள எல்லாம் பண்ணுது. அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தி எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அவர்தான் கண்ணாலம் கட்டிக்க போறேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சல, நான் தான் உன் மச்சான் பச்சையப்ப. 1/2 மணி நேரமா டைரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கிஷ்மா டைரக்ட் பண்ணிட்டேன், மனோரமா டைரக்ட் பண்ணிட்டேன், சத்யராஜ் தான் பாக்கி. அஞ்சல 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 அஞ்சல. ஐயோ தம்பி, இங்க வாப்பா. கிராமத்து பொண்ணு போல இருக்கு, சினிமா சான்ஸ் கேட்டுட்டு வந்தா, பசி மயக்கம், கீழே விழுந்து கிடக்குறா. ஏதாவது டிஃபன் கொடுத்து ஊருக்கு போக சொல்லு. பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது, இத போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு. சரியான சாமியார்ல இருக்கு. சேது, ரெடியா? ரெடி சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னமா இது, பூ எடுக்க சொன்னனே, மறக்காம டேக்ல எடுத்துங்க. கிஷ்ணு சார், சார் ரெடியா? அம்மா ரெடியா? ஒரு மானிட்டர் பாப்போம். ஆக்ஷன் ஆக்ஷன். ரெடி. கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணா, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரமில்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே, நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரமில்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். கண்ணே போட்டுக்க. அடிக்க. நீ இல்லாத வாழ்க்கை, நிலவில்லாத வானம், நீர் இல்லாத ஆறு, மரம் இல்லாத காடு, மணல் இல்லாத பாலைவனம். What is this, Mr. Kishmu? என்னம்மா மனோரமா அம்மா? என்ன சார்? என்னங்க இதெல்லாம்? என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு. இதை விட ஜாலியா எப்படி சாக முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நாங்க 2 பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருந்தோமே, அப்படியே டபக்கரிய மண்டை சாயுது, நான் செத்து போயிடுறேன். வீடு சிரிப்பாங்க குழந்தைங்க. அப்படியே செத்துறீங்க, நல்லா இருக்கும். யோ சேது, என்ன இதெல்லாம்? ஆமா சார், நீங்க தானே ஃபுல் ஃப்ளோர் ரைட் பண்ண சொன்னீங்க. பண்ணிட்டேன். நான் ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ண சொன்னேன். ஏயா சோஃபா சேர் ஏதாவது இருக்கா ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்றதுக்கு? யோ நரசிம்மா, கேமராமேனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சியா? இல்ல சார், நீங்க தான் சார் சொன்னீங்க. யாரு சொன்னாக சொல்லலங்கறத பத்தி பிரச்சனை இல்ல சார். அவங்க இப்ப 2 பேரும் நடிச்சாங்களே, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது அப்படியே போட்டோ பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அடி ஆத்தி படம் 100 நாளுதே. ஷட் அப், பிரேக். என்னமா சினிமாவில் நடிக்கிற ஆட்சியில ஊரை விட்டு ஓடியாந்தியா? எந்த ஊரு? யாரையா சொன்னது நான் சினிமாவில் நடிக்க போறேன்னு? எங்க டைரக்டர் தான் சொன்னாரு, டிஃபன் கூட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு ஊரை பார்க்க போய் சேரு, கெட்டுக்கிட்டு போயிடாத. அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கொப்புறாத. என்னம்மா சினிமா சான்ஸா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். யார் மேல அடி துப்புற? படுவா எனக்கு ஒண்ணு பிளீஸ்.
உட்காருங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? பயப்படாதீங்க. நம்ம டைரக்டரை ஒரு வார்த்தை குத்தாலத்தை கூட்டிட்டு போங்க. அந்த அருவி தண்ணி மண்டையில விழுந்ததுன்னா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். சுத்த காட்டு நடித்தனமான வைத்தியம் சொல். டாக்டர் கோவம் இல்ல? அம்மா, கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு அருவி தண்ணி கொட்டணும். அடி ஆத்தி, எதுவா இருந்தாலும் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லுங்க சார். 47 லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் சார். அதுக்குள்ளார நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கேன் சார். அடி ஆத்தி. என்னப்பா அது கோலம்? நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன். டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நானும் அதேதான் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டேன். அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க 2 மாசமா டைரக்டர் சக்கரவர்த்தி கூட ஷூட்டிங்க நல்லா வேடிக்கை பாக்குறீங்க, அதனால உங்களால டைரக்ட் பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சார். உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு சொல்ல வேண்டியதானப்பா? நான் எவ்வளவுதாமா சொல்றது? டைரக்டர் சக்கரவர்த்தி கல்யாணத்துக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணாரான்னு கேட்டாரு. இல்ல என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னாரு. ஆமா, அதுக்கு காரணம் என் மூளையாமா. என்னோட ரத்தம் உடம்புல ஓடுதா, அந்த ரத்தம் டைரக்டர் சக்கரவர்த்தி உடம்புல கலந்துருக்குதா, அதனாலதான் அவர் 175 படம் தயாரிக்கிறாராம். நான் டைரக்ட் பண்ணா 365 நாள் ஓடுனுட்டாருமா. அதுக்கேப்பா நீங்க குடுமையை எடுத்துட்டீங்க? குடுமையோட டைரக்ட் பண்ணா பழைய புராண படம் நினைச்சுக்குவாங்களாம். டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரு. நான் டைரக்ட் பண்ண போறது ஜேம்ஸ் பாண்ட் படம், 007. ஐயோ, உங்களுக்கு சினிமானாலே பிடிக்காதே. வேலை இல்லாத வெட்டி பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், சினிமாக்காரன்னா கூத்தாடின்னு. ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா. என்னங்க? என்னங்க? என்ன? நம்ம குத்தாலத்துக்கு போலாமா, கீழ்பாக்கத்துக்கு போலாமா? என்னது? போடி. காபி. காபி வேணா, மண்ணு வேணா, போடின. நீங்க தான் பூ வச்சுக்க சொன்னீங்க. குத்தாலத்து தண்ணி மண்டையில விழுந்தா எப்பேற்பட்ட பைத்தியமானாலும் குணமாயிடும். கீழ்பாக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவள்கிட்ட காமிச்சா ஒரே வாரத்துல குணமாயிடுது. சக்கரவர்த்தியா, நலந்தானா? உன்னால அறிமுகப்படுத்தப்பட்ட சாதாரண நடிகன், சாதாரண நடிகை, உனக்கு கீழே 30 படமா வேலை செய்யற கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? டைரக்டருக்கு நட்டு கழண்டு போச்சு, ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. கண்ணு, இனிமேலும் உனக்கு சின்ன வீடு தேவையா? போதும் போதும், போடா போடா, நீதான் யாரோ, நேரில் வாடா, நூலினில் ஆடும் பொம்மையும் நானா, கூண்டிலில் மாட்டி உள்ளிடும் மீனா, நாடி ஒரு கோடி முறை துடிக்குது, ஓசை மணி 100 முறை அடிக்குது. ஏனோ போதும் போதும், போடா போடா, நீதான் யாரோ, நேரில் வாடா.
சொர்க்கம் என்பது கண்ணை விட்டது, துன்பம் என்பது நெஞ்சை தொட்டது. பூர்வ ஜென்ம பாவம் என்று சொல்லலாமோ? பாவியே நீ மறைந்திருந்தே கொல்லலாமோ? எங்கிருந்தோ ஏவி விட்ட அம்புதானோ, விலை கொடுத்து வாங்கிடாத வம்புதானோ? கடவுள் செய்த லீலைதானோ, மனிதன் செய்த வேலைதானோ? ஆக மொத்தம் இந்த நெஞ்சில் அமைதி இல்லை. ஊர் புகழ்ந்திடும் கலைஞன் அல்லவா, நான் தவித்திடும் கதையை சொல்லவா? கற்பனைகள் சிந்தனைகள் ஓடவில்லை, கேமராவும் சொன்ன பேச்சை கேட்கவில்லை. நேற்று வரையில் இந்த நெஞ்சில் அச்சம் இல்லை, சேர்த்து வைத்த வீரம் இன்று மிச்சமில்லை. காலம் செய்த கோலந்தானோ, தவறி போன தாளந்தானோ? கேள்வி மட்டும் இங்கிருக்கு, விடைகள் இல்லை. போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் பாடா. நூலினில் ஆடும் பொம்மையும் நானா, கூண்டிலில் மாட்டி உள்ளிடும் மீனா. நாடி ஒரு கோடி முறை துடிக்குது, ஓசை மணி 100 முறை அடிக்குது. ஏனோ போதும் போதும் போடா போடா, நீதான் யாரோ நேரில் வாடா. சிஷ்யா, அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்க. ஓம் நமச்சிவாய. குழந்தாய், உனக்கு என்னமா குறை? சாமி, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுறோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எனக்கு அருள் செய்யணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயிற்ற உன் புருஷனோட வலது கையில கட்டு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, நீ உன் வீட்டுல உன் குல தெய்வத்தை நீ பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை உன் புருஷன் உன் பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். ஹரி ஓம் சாந்தா சக்குபாய். சிஷ்யா, அடுத்தவங்களை வர சொல்லு. அடுத்தது யாரு? வாங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா. சாந்த பத்திரகாளி, குழந்தை, உனக்கு என்னம்மா குறை? சுவாமி, இவ என் தங்கச்சி. இவளுடைய புருஷன் இவளை விட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் அருள் புரியணும். கவலைப்படாத மகளே, இந்த மஞ்சள் கயிற்ற இவ புருஷனோட வலது கையில கட்ட சொல்லு. அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, வெளியூர் போயிருந்தாலும் சரி, உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கயிற்றோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான், ஓடோடி வருவான். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இத வலது கையில தான் கட்டணுமா, இல்ல இடது கையிலும் கட்டலாமா? ஏமா அப்படி கேக்குற? ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா? சிவசிவா, செந்திராண்டவா, இது என்னடா சோதனை?
சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா? ஐயோ உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில டைரக்டர் இப்பெல்லாம் ஏடா கூடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டீல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. மன்னிச்சிருங்க சார், டைரக்டர் இப்ப நல்ல மூட்ல தான் இருக்காரு. அதை நாங்க நேராவே பாத்துட்டோம். சாரி சார், போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம். பெருசா போட்டு விட்டுருங்க. குளிச்சிட்டியாமா? பூஜை பண்ணணும், சீக்கிரமாமா.